அன்புடையீர் வணக்கம். வாழ்க வளமுடன். குருவே துணை. இன்றைய சிந்தனைக்கு வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து நாள் ஒரு சிந்தனையாக இயற்கை சட்டம் என்ற ஒரு சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம். எப்படி வாழ்க்கையில் நாம் வாழ்க்கும் வாழ்க்கைக்கு சட்டம் இருக்கிறதோ அதே போல இயற்கையிலும் ஒரு சட்டம் இருக்கிறது. இது ஒரு ஒரு சூக்குமமான ஒரு விஷயம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால தான் மகரிஷி இயற்கை சட்டம் என்ற ஒரு தலைப்புல நமக்கு சிந்தனை கொடுத்திருக்காரு. இயற்கை சட்டம் என்றால் என்னன்னா, இயற்கை என்பது அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது, அதனுடைய இயக்கம் எப்படி இருக்கிறது, அதனுடைய விளைவு எப்படி இருக்கிறது என்ற ஒரு நுண்ணறிவை உணர்ந்து கொள்வது. இயற்கையை பற்றி தெரிந்து கொள்வது, உணர்ந்து கொள்வது. அப்படி அதை உணர்ந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய அறிவு என்ன ஆகும்னா, இயற்கையோடு ஒன்றி இணைந்து இருக்கும். அப்போ என்ன நடக்கும்? எப்படி இயற்கை இருக்கிறதோ, ஏன்னா மனிதன் என்பவன் ஒரு இயற்கையான அமைப்பை பெற்றவன். அவன் செயற்கை அல்ல. மனிதன் இயற்கையோடு ஒன்றி இணைந்து வாழ வேண்டியது அவனுடைய கடமை. அது ஒழுக்கம். அந்த முறையை தெரியாதனால தான், அந்த இயற்கை சட்டத்தை தெரியாதனால தான், ஒவ்வொரு முறையிலும் நம்ப துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அப்போ துன்பம் இல்லாம வாழணும்னா இயற்கை சட்டத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதனுடைய இயக்க நியதியை தெரிஞ்சுக்கணும். மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா, அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்குன்னு சொல்லுவாங்க. அதே போல இயற்கையின் திறம் 3ன்னு சொல்லுவாங்க. தன்மாற்றம், இயல்பூக்கம், கூர்தல் அறம். எந்த ஒரு செயலுக்கும் விளைவு இருக்கிறது. இயற்கையில எந்த ஒரு செயலுக்கும் விளைவு இருக்குது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்முடைய எண்ணத்தையும், சொல்லையும், செயலையும் இயற்கைக்கு ஒத்ததாக இருக்கணும். இதுதான் இயற்கை என்றாலும், இறைநிலை என்றாலும் ஒன்றுதான். இயற்கை என்பது இறை, தெய்வம். அதற்கு ஒத்ததாக நம்முடைய எண்ணம், சொல், செயல் அமைய வேண்டும். இதைதான் சொல்லுவாங்க இறை வழிபாடு என்று சொல்லுவாங்க. இறை என்றால் இயற்கை என்றால் இறை, தெய்வம். அந்த இயற்கையின் வழியே நம்முடைய அறிவை செலுத்துவது. அதனுடைய நியதி பார்த்தீங்கன்னா, யாருக்கும் துன்பம் கொடுக்காம. எதனுடைய நியதி? இயற்கையினுடைய நியதி. அதனுடைய அமைப்பு யாருக்கும் துன்பம் கொடுக்காம ஒரு இயக்கத்தை தன்னகத்தே கொண்டது தான் இயற்கை. அதே வழியில நம்ம இல்லைன்னா என்ன நடக்கும்னா, அந்த இடத்துல தான் இயற்கைக்கு ஒத்த போனா புண்ணியம், இயற்கைக்கு ஒத்து போலன்னா அது பாவம். பாவம்னா பாவம் செய்தா நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் வரும். கஷ்டப்பட வேண்டியிருக்கும். புண்ணியம் செய்தா நம்முடைய எண்ணங்கள் கூடிய விரைவில் நிறைவேறும். ஆகவே இந்த இயற்கை நியதி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது தெரியாதனால தான் நம்ம மீண்டும் 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 நம்ம துன்பப்படுவதற்கு காரணம். ஒரு துன்பம் வருதுன்னா, அது ஏன் வருது? ஏன் திருப்பி இது வருதுன்ற என்ற சிந்தனை எப்போ நமக்கு கிடைக்கும்னா, மனம் கொஞ்சம் அமைதி நிலைக்கு போணும். ஏன் எனக்கு துன்பம் வந்ததுன்னு அந்த சிந்தனை, துன்பத்தை பற்றிய ஒரு சிந்தனை வரும். அந்த சிந்தனை வந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய அமைப்பை தெரிஞ்சுக்கணும். உடல் அமைப்பை தெரிஞ்சுக்கணும், மன அமைப்பை தெரிஞ்சுக்கணும், இந்த அறிவை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம துன்பம், அதான் மகரிஷி சொல்லுவாங்க, அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பம் உற வாரீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த அறிவு தான் இயற்கையாக இருக்கிறது. எல்லாம் வல்ல பேராற்றலாக இருக்கிறது, பேரறிவாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு, அந்த இயற்கையினுடைய நியதி வழியே பயணிப்போம் என்று கூறி என்னுடைய சிந்தனையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.